மகாநதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜயை வெளியே கொண்டு வரதுக்காக காவேரி ராதாவை பார்க்க போகலான்னு சொல்லி தாத்தாவை கூப்பிட்றாங்க. தாத்தாவும் சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ராதாட்ட போய் பேசுகிறாங்க. தாத்தா ராதாட்ட கேட்குறாங்க, என்ன ராதா, உனக்கு நடக்கிற பிரச்சனையெல்லாம் தெரியுமா தெரியாதா, ஏன் இப்படி அமைதியாக இருக்குன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன தாத்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், விஜயை அரெஸ்ட் பண்ணது, உன் புருஷன் விஜய் மேலே வீணாக பழி போடுறது எல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா, விஜய் அப்படிப்பட்ட ஆளா, விஜய் கொலை பண்ணுற அளவுக்கு போவானா, அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாத்தா, எனக்கு விஜய் இப்படி தப்பு பண்ண மாட்டான், எனக்கு விஜய் மேலே நம்பிக்கை இருக்குது, விஜய் இப்படி பண்ணக்கூடிய ஆளும் இல்லை, ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உன் புருஷன் நடக்கிற விஷயத்த சொல்லியிருக்கானா சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாத்தா சொன்னார் தாத்தா, வெண்ணிலாவுக்கு விஜயை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது மட்டும்தான் எனக்கு தெரியும், அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க, ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா நீ எந்த உண்மையை சொல்லக்கூடாது, அப்படி சொன்னேன்னா பசுபதி ராகினியை நம்ம பையன் கூட சேர்ந்து வாழ விட மாட்டான், அப்போ நம்ம பையனோட வாழ்க்கை வீணாக போயிடும், இதை மனசில் வச்சுக்கிட்டு கூப்பிட்டா எந்த உண்மையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மட்டும்தான் தாத்தா என்னை மிரட்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் விஜய் நியூஸை பார்த்துட்டு அஜய் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான், உன் அக்கா பையனுக்காக யோசிச்சு நீ பெத்த பையனோட வாழ்க்கையை வீணடிச்சிடாத, நான் அதுக்கப்புறம் நான் நடுத்தரவில் தான் நிற்கணும், அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி மிரட்டுறது உனக்கு இப்படிலாம் மிரட்டுறாங்க, அப்படி ஏன் ராதா இப்படி பண்ணுற, அப்போ உண்மையை சொல்ல வேண்டியதானே, அப்போ நீ பெத்த பையனா ஒன்று, நீ மற்ற பையன் விஜய்னா ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ தாத்தா, அப்படியெல்லாம் இல்லை, நான் இது நாள் வரைக்கும் விஜயை நான் என் அக்கா மகனாக பார்த்ததில்ல, என் பிள்ளையாக தான் நான் பார்த்தேன், இருந்தாலும் விஜய்க்கு செல்வாக்கெல்லாம் அதிகமாக இருக்குது, அதை வச்சு எப்படியாவது வெளியே வந்துடுவான், விஜய் வெளியே வந்துடணுங்கிறதுக்காக தான் தாத்தா நானும் சாமியை கும்பிட்டுட்ருக்கேன், கண்டிப்பாக விஜய் வெளியே வந்துடுவான், வேறு வழி இருந்தால் பார்த்து அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி இருந்துக்கிட்டு, என்னங்க நீங்களும் உங்கள் மனசாட்சியை கொண்டுட்டீங்களா, இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்கு, இவ்வளோ தூரம் நீங்கள் அமைதியாக இருப்பீங்களேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, தயவு செஞ்சு வாங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க உடனே ராதா இருந்துக்கிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, அப்பா தயவு செஞ்சு நீங்கள் போய் வேறு வழி இருந்தால் பார்த்து எப்படியாவது விஜய் வெளியே கொண்டு வர்றதுக்கு வழியே பாருங்கள், நான் பெத்த பிள்ளையோட வாழ்க்கையை என்னால் எதுவும் வீணாயிடக்கூடாது, அதனால நீங்கள் போய் விஜய் எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அனுப்பி வைக்கவும் தாத்தாவும் காவேரியும் காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ லாயர் கால் பண்ணி இந்த மாதிரி வெண்ணிலாவோட மாமா விஜயை அரெஸ்ட் பண்ண சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறாரு, விஜய் அரெஸ்ட் பண்ண இதுக்கு வேறு வழியும் இல்லை, வேகமாக ஏதாவது ஆதாரத்தை கொண்டு உண்மையை நிரூபிக்க முடியும்னா நிரூபிங்க, இல்லைன்னா நாங்கள் எஃப்ஐஆர் போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லவுமேனு உடனே தாத்தா இருந்துக்கிட்டு, நாங்கள் ஸ்டேஷனுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் என்னன்னு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி கேட்குறாங்க, என்னாச்சு தாத்தா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வெண்ணிலா பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி விஜயை அரெஸ்ட் பண்ண சொல்லி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லவுமே, ஏன் தாத்தா இவ இப்படி பண்ணுறா, விஜய் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதா, ஏன் இப்படி பண்ணுறா, இப்படி பசுபதியோட பேச்சை கேட்டுட்டு இவ்வளோ தூரம் இவங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, என்னம்மா பண்ணுறது, எல்லாம் கண்ணு முன்னாடி நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் தெரியுது, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, ஆதாரத்தை நிரூபித்தா மட்டும்தானே நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஸ்டேஷனுக்கு வரவும் இங்கே ராகினி அவங்க பசுபதி நின்றுட்டுருக்கவும் வேமா தாத்தா வெளிநாட்டை பேசுகிறாரு. என்னம்மா விஜய் உள்ளே போனால் உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லவுமேனு உடனே வெண்ணிலாவோட மாமா அதெல்லாம் நீங்கள் ஏன் இப்படி வெண்ணிலாட்டை பேசுகிறீங்க, எங்களுக்கு எங்கள் அக்காவோட சாவுக்கு நீதி தான் வேணும், அதனால எங்களுக்கு நீங்கள் எங்கள் அக்கா மாமாவையும் கொன்னவங்களை நாங்கள் மாப்பிள்ளை ஏற்றுக்க நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாமல் இருங்க, நான் வெண்ணிலாட்டை தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், வெண்ணிலாட்டை கேட்குறாரு, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் உனக்கு செட்டில்மெண்ட் பண்ண நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம், விஜய் எப்படியாவது வெளியே வந்துடுவான், நாங்கள் எப்படியாவது ஆதாரத்தை நிரூபித்து நாங்கள் வெளியே கொண்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் சப்போஸ் வெளியே அவன் வெளியே வந்துட்டானா அவங்க யாரையும் சும்மா விட மாட்டான், தூக்கி உள்ளே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லவுமே, வெண்ணிலாவோட மாமா என்ன விரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நாங்கள் மிரட்டவெல்லாம் இல்லை, உண்மையை தான் சொல்கிறோம், என்ன தான் நீங்கள் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ண சொல்லி இது பண்ணாலும்
கோர்ட்டுக்குன்னு போகிறப்ப நீதி தான் அங்கே ஜெயிக்கும். கண்டிப்பாக வந்து விஜய் வெளியே வந்துடுவான். வந்துட்டா கண்டிப்பாக வந்து ஆள் மாறாட்ட கேஸில் உங்கள் யாரையுமே வந்து பழி போட்டதுக்கும் உங்கள் எல்லாத்தையும் தூக்கி கண்டிப்பாக உள்ளே வைப்பான் அப்படின்னு சொல்லவுமே வெண்ணிலாவுக்கு ஒரு பயம் வருது. காவேரி பார்த்துட்டு இவங்க இது பண்ண பிடி கொடுக்கல. இங்கேயுமே காவேரி வந்து வெண்ணிலாட்ட பேச வராங்க. வெண்ணிலா கொஞ்சம் வா, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. வரமாட்டேன்னு சொல்லவுமே இங்கே வா, நான் உனக்கு விஜய் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு சம்மதம் தானே, நீ கேஸை வாபஸ் வாங்குவியா வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வெண்ணிலாவுக்கு சரி விஜய் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லவுமே உடனே வெண்ணிலாவோட மாமா இருந்துக்கிட்டு ஏமா எங்களுக்கு அவன் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறங்கிறதெல்லாம் ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவுமேனு உடனே காவேரி இருந்துட்டு சொல்கிறாங்க, உங்களோட எண்ணம் எனக்கு என்னான்னு தெரியும், உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலா, விஜய் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சது கூட்டிகிட்டு வந்தது நான் தான், உன்னை கூட்டிகிட்டு வந்தது, அதனால் நான் உனக்கு நல்லது தான் செஞ்சு வைப்பேன், எனக்கு பயப்படாமல் நீ என் கூட வா, விஜயை வந்து எப்படியாவது உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. தனியாக கூப்பிட்டு போய் பேசும்போது வெண்ணிலா வாயிலேருந்தே தன்னால் உண்மையை பூரா வாங்கிடுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்